ஐயா சொல்லுங்க. சிவாய நம்ம ஐயா சிவாய நம்ம. சொல்லுங்க. நீங்க உங்க பதிவுல ஊரா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ம். யோகிய வந்து அவதாரங்கிறீங்க, அண்ணாமலை அவதாரங்கிறீங்க. சரி. மனுஷனை போய் அவதாரம் எப்படி ஏத்துக்கிறது? நான் சொல்லலையா, அவங்களாம் உண்மையிலே பகவானுடைய அவதாரம் தான். அவங்களுக்கு உள்ள இறங்கி ஏகாபுரம் வேலை செய்யுது. நான் சொல்லல. இப்போ கீதையில பகவான் என்ன எங்க அப்பா என்ன சொல்றான்? அஜோஸ்பி சன்னவி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரத்தின் பிரகிருதிம் சுவாமதிஷாய சம்பவமே ஆத்திமாயாங்க. எதா எதா தர்மசே கிளி பௌதி பாரத அபிதானம தர்மசே தாத்தாப்தான சுஜாமி பரித்ராணாய் சாதுனா விநாசாய சதுஸ்திரம் தர்ம சம்ஸ்தாபனத்தை சம்பவம் விவேகங்கிறான். என்ன சொல்றான்? நான் எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை, அதாவது என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு என்னுடைய யோக மாயையினால் சாதாரண மனிதனை போல வெளிப்படுகிறேங்கிறான். அதுவும் தர்மம் எப்பெல்லாம் அழிதோ அப்பெல்லாம் நான் என்னுடைய அவதாரத்தை தோற்றி வச்சுக்கிறேன். சாதாரண மனுஷனை போல வருவேங்க. அண்ணாமலை யாரு? மனுஷன். அன்னைக்கு கிருஷ்ணன் வரும்போது மனுஷ ரூபத்துல தான் சாமி வந்தாரு. அப்புறம் கிருஷ்ணன் அவதாரம் சொன்னீங்கன்னா அண்ணாமலையை சொல்லக்கூடாது. ஏன்னா அவரும் தர்மத்துக்கு தான் போராடினாரு. இவரும் தர்மத்துக்கு தான் போராடுறாரு. ஆனா ஒண்ணு, அண்ணாமலையை கூட விட்டுருங்க. எங்க ஐயா யோகி இருக்காரு பாருங்க. மாய கிருஷ்ணனுடைய அவதாரம் யோகி ஆதித்யநாத். நம்புங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டு யோகின்னா அவர் உத்தரப்பிரதேச யோகி. ஒண்ணு புரிஞ்சுடுங்க ஐயா. பாருங்க, எல்லாருக்குள்ளயும் இறைவன் இறங்க மாட்டான். ஏகாபுரங்கிறது இறைவன் உங்களுக்குள்ளயும் இறங்கலாம், எனக்குள்ளே இறங்கலாம். எந்த மனிதனை பயன்படுத்த நினைக்கிறானோ எங்க அப்பா அவங்களை பயன்படுத்திக்குவான். ஒண்ணு வேண்டாம். அன்னைக்கு தேவர்கள் போய், இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப கலியுகத்துல சாதுக்கள் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது தேவர்கள் போய் பெருமாள்கிட்ட பார்க்கடல பள்ளி கொண்டு இருக்கான் பாருங்க. எங்க அப்பன் ஒரு பாம்புல படுத்து கிடக்காம பாருங்க. அவங்ககிட்ட போய் தேவர்கள் போய் முறையிடுறான். மாயவரே நாராயணா, கலியுகத்துல இந்த களி பாவிகள், இந்த திமுக ஆட்சி மாதிரி, இந்த திமுக ஆட்சி விட்டுருங்க, இந்த எல்லா பயலுக ஆட்சியும் அப்படிதான் இருக்கு. இந்த கொடுங்கோல் கலிக ஆட்சியில ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. வறுமையினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மருந்து மாத்திரம் கூட காசு எல்லாம் அலையிறாங்களா? நீங்களும் அலைஞ்சிருக்கீங்களா ஐயா? அந்த அனுபவம் இருக்கா? போய் படுத்தீங்களா தர்மாசத்துல? அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க காசு இருந்தா அப்பளவுல போய் படுத்திருப்பீங்களா? அந்த கொடுமை அனுபவிச்சிருக்க மாட்டீங்களா? அது அந்த மாதிரி கஷ்டப்படும் போது தேவர்கள் போய் முறையிடுறான். இது சத்திய வார்த்தை. எங்க அப்பா பரம்பரை சொல்ல, தேவர்கள் போய் முறையிடுறான். எப்படி முறையிடுறான்? வீழ்ந்திட கண்டு வைந்தர் விடையுள்ள தேவர் தம்மை தேர்ந்திட மொழிகள் சொல்லி தேவரே பதற வேண்டாம், ஓர்ந்திட எனக்கு முன்னே உள்ளது தானே என்று கூர்ந்திட உரைத்தீரெல்லாம் குணமுடன் மகிழ்ந்து சொல்வார். தேவர்களே பயப்படாத, சாதுக்கள் ஏன் பிள்ளைகள், இங்க இருக்க சிவனடியார்கள், என் இறைவனை வணங்கக்கூடியவன், அன்புள்ள பிள்ளைகள், ஏழைகள், எளிய நடுத்தர மக்கள், ஆன்மீகவாதிகள் என் பிள்ளைகள் அந்த கலியுக அரசியல்வாதிகள் கொடுமைப்படுத்ததான் செய்வான். ஏன்னா கலியனுக்கு சிவம் கொடுத்த வரான். அப்படி அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் தான்ப்பா அந்த முடிவு கட்ட போறேன். அப்ப நான் மனுஷ ரூபத்துல போய் நான் உன்னை உண்டுலன்னு பண்ணுவேன். நீங்க அண்ணாமலை ரூபத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்கான். அது நான் சொல்லல, சாமியை சொல்றாரு. ஒரு கூடை அதற்குள்ளால ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன், கருவுடையோர்க்குங்கான கணவரம் பெற்றேன், நானும் மருகி நீர் தவிர்க்க வேண்டாம், வருவேன் நான் சான்றோர் அண்டை குறுகளி அதனை தாண்டி கொள்வேன் என் குலத்தை தானே. என் பிள்ளைகளை, ஏன் பிள்ளைங்க கலியுகத்துல இருக்கிற சாதுக்களை, அவனுடைய ஆத்மா அவனுக்கு நாள் முடிஞ்ச அப்புறம் நேரம் மோட்சத்துக்கு ஒன்று எடுத்துட்டு போறேன். என் பிள்ளைகளை கூட்டு வந்துடுறேன். நீ பயப்பட வேண்டாம் தேவர்கள் நீங்கள். அதனால சாமி சொல்ற பாருங்க, என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சலமது துயரம் கொண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவிசுதானே. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள், மந்திரி, எந்த துறை எடுத்துக்கோ, சுகாதாரத்துறை எடுத்துக்கோ, எல்லா இளவுத்துறையும் எடுத்துக்கோ, எல்லா இளவுத்துறை மந்திரிகளையும் என்ன பண்ணுவானா சொல்றான் பாருங்க. இந்த ஏழை விவசாயிகள் நெல்லு முளைக்க வச்சு நீ அழுதான் பாருங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு இந்த அழுக கொஞ்ச நாள் தான், மோட்சம் கொடுத்துருவேன் அவனுக்கு. எல்லாரும் பூமிக்கு வந்தவன் என்கிட்ட வந்துதான் ஆகணும். ஆனா இந்த களிநீச பாவிகளை, இந்த மந்திரிகளை, இந்த ஆட்சியாளர்களை என்ன பண்ணுவானா, அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போயிசு தானே. நம்ம ஆத்மாவுக்கு மேல் போயிசு இருக்கு, முக்தி நித்தி வீட்டுக்கு போறோம். ஆனா அந்த படுபாவிகளுடைய ஆத்மா, இந்த அரசியல்வாதிகள், 1000 கோடி 5000 ஊழல் பண்ணவன், மேடைக்கு மேட பாசாங்கம் பண்ற இந்த மந்திரி பயிலுக, இவனுக்கு எல்லாம் அந்த எம்எல்ஏ எடுத்துக்கோ, எல்லா பயிலும் எடுத்துக்கோ, ஆட்சியாளர்கள்லாம் பொதுவாதான். இதுல பிஜேபி காரன் திமுக காரன் கிடையாது. எல்லா பயில்களையும் கொண்டு மொத்த பயில்களையும் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுத்து ஆத்மாவை நரக ஆக்கினே கொடுப்பேங்க. இது இறைவன் சொன்ன வார்த்தை, சத்திய வார்த்தையா. அப்போ என்ன சொல்றான், நான் மனுச்சுரூபத்துல வந்து நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன்ங்கிறான். இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒத்த மனுஷனுக்கு அவ்வளவு பேரும் கதறான், தூக்கலாம திரியிறான். உன்ட்டு 1000 கோடி பணம் இருந்து என்ன பிரச்சனை? தூக்கம் இருக்காடா உனக்கு? மூட்டை தூக்குற என் பிள்ளைகள் தூங்குறான், கட்டட வேலை பார்க்குற என் பிள்ளைகள் நல்லா தூங்குறான், விவசாயம் பண்ற என் பிள்ளைங்க நல்லா தூங்குறான். நீ 1000 கோடி 10,000 கோடி வச்சுக்கணும், தூக்கம் இருக்காடா அப்படின்னு நான் கேட்கல, எங்க அப்பன் பகவான் சொல்றான். புரியுதா உங்களுக்கு?
அததான் சாமி சொன்னான். எல்லாம் சாமி சொல்றான் பாருங்க, எல்லாம் எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிறைத்து பொல்லா களியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பேனான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களை மனமது சடைய வேண்டாமே. தேவர்கள் போய் எங்க அப்பா பார்க்கடல தூங்கி இருக்கவன போய் அவனை எழுப்பி, ஐயா எப்பா அவன் தூக்கத்தை கலை, இந்த மாதிரி சாதுக்கள் கஷ்டப்படுறான்னு அவனை எழுப்பி சொல்லும்போது அவன் தூக்கத்துல இருந்தே சொல்றான், எடா போங்கடா, அண்ணாமலைன்னு ஒருத்தனை அனுப்பிட்டேன்டா, யோகிங்கிற ஒருத்தர் ரூபத்துல அங்க போயிட்டாடாங்க. ஏன் நான் சொல்லலையா, அப்பா சொல்றாயா. சொல்றான் பாருங்க, சான்றோர் கையில எள்ளு நீர் இங்க எங்கயா இறைப்பாங்க? ஒருத்தனை கொன்னு ஒரு கல்லறையில போட்டு பணத்தை முக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானே இறைப்பாங்க. எள்ளு நீர் எங்க இருப்பீங்க ஐயர? ஐயர்தான் கேட்க முடியும், சொல்லுங்க. எள்ளு நீர் எங்க இருப்பீங்க? திவசம் பண்ற இடத்துல நிறைய இறைப்பீங்களா? அந்த களி பயில்கள் அங்க திவசம் பண்ற இடத்துல இறக்கி வைப்பாங்க, சாதுக்கள் கையில கொடுத்து. இன்னைக்கு அண்ணாமலை கையில இன்னைக்கு ஆட்சி ஒரு நாள் கொடுப்பான் எங்க அப்ப, அன்னைக்கு இவனுக்கு இருந்த இடம் தெரியாம போயிருவான். அதனால தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் மனு ரூபத்துல மனிதனுடைய ரூபத்துலதான் வருவான்யா. நான் சொல்லலையா, எங்க அப்ப இறைவனை சொல்றான். பாண்டவர் சாமி சொல்ற பாருங்க, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய களியன் வந்த விசனத்தால் கையில ஏகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுட்டேங்க. அப்போ சாதுக்களை காப்பாற்ற எங்க அப்ப மனு சுரூபத்துல வருவானா. அன்றைக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு குருநாடு பட்டம் சுட்டினேன், துரியோதனன் கலியனாக பிறந்தான், மீண்டும் சாதுக்கள் கஷ்டப்படுறான், அவங்கள ரட்சிக்க அவங்கள காப்பாத்த நான் மனிதனுடைய ரூபத்துல அப்பா சொல்றான் ஐயா. அதனாலதான் நான் அண்ணாமலை அவதாரங்கிறேன். உங்களுக்கு எங்க குத்துது எங்க குடையுது சொல்லுங்க. அதனாலதான் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் அவதாரங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இது தீகா வீரமணி தான் கவலைப்படணும், இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது, சரியா? ஐயா சிவனே சொல்றீங்களுங்க. சரி, இது எங்க அப்ப பகவான் சொல்லிட்டான் இத்தனையும், சரியா? ஆனா கல்வி கடவுள் சரஸ்வதி தாய் சொல்றா, கலியுகத்துல இறைவன் எப்படி வருவானா? அண்ணாமலை மாதிரி ரூபத்துலதான் இறைவனே இறங்கி வருவானு கல்வி தாய் சரஸ்வதி எங்க அப்ப எம்பெருமா நாராயணன் தாளாட்டுறா. தாய் தாளாட்டுற பாருங்க, தார தர தர தாராரோ தார தர தர தாராரோ உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இளங்கும் பதியால பிறந்தவரோ வம்பு கலியுக குளமறுக்க வைந்த பதியால வந்தவரோ அம்பு கணை ஒன்றுமில்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவர். கூட படைகள் துணை இல்லாமல் குறும்பை அடக்க வந்தவர். அண்ணாமலை யாரியா? ராணுவ மந்திரியா இல்ல உள்துறை மந்திரியா இல்ல பிரதமரா? ஒரு ஆள் கிடையாது. பிஜேபிங்கிற கட்சியில இருந்தே ஒதுக்கிட்டானுங்க. திமுக எதிர்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக திமுக பிஜேபி தான் ஒதுக்கிட்டானுங்க. அவரு கூட படைகள் துணை இல்லாமல் குறும்பை அடக்க சாமி வருவாராம். கலைவாணி தாய் பாடுறா. அவர் என்ன கூட பட்டாளம் துணை வச்சிருக்காரா? ஏதோ ராணுவம் வச்சிருக்காரா? மொத்த திமுக மந்திரியில கதற விடுறாரா? இறைவன் அப்படிதாயா வருவான், அவனுக்குள்ளதான் இறங்கி வந்திருக்கான். அதனாலதாயா நான் அவதாரம்னு சொல்றேன். நான் சொல்லல, அன்னை கலைவாணி கடவுள் சொல்றா, கல்வி தாய் சொல்றா பாருங்க, கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியுகத்தை கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணனோ காணா கருவான குருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள் தானோ. எப்படி வரான் எங்க அப்ப? கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானா? ஏன்னா இவனுக்கு ஒன்னும் பெரிய சூராதி சூரன் இரணியனோ ராவணனோ அவங்கள போல பராக்கிரமசாலி எல்லாம் கிடையாது. மலஞ்சலம் கழிக்கிற மூட்டை பூச்சிகள் இவனுகளை இந்த ஊழல்வாதி கும்பலை நசுக்கிறதுக்கு தாய் சொல்ற பாருங்க, சாமி கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானா, வாழும் ஆயுதம் எடுக்க மாட்டானா, ஆயுதமே எடுக்க வேண்டிய இவனுக்கு நசிக்கலாங்க சாமி சொல்றான். ஆத்தா கலைவாணி பாரு. அதனாலதான் அண்ணாமலை சுத்த மனசு சிங்கல்னு அடிக்கிறாரு. அங்க யோகி எங்க ஐயா ருத்ர தாண்டவாடுறாரு. ஒரு நாள் எங்க ஐயா பிரதமர், அவர் 2 வருஷம் மோடி இருப்பாரு, அவ்வளவுதான் டாட்டா காமிச்சிட்டு. அப்புறம் எங்க ஐயா தான் பிரதமர். அப்புறம் பாரு தமிழ்நாடு பாரு, இந்தியா ஃபுல்லா தர்மத்தை எப்படி நிலைநாட்டுறாருன்னு பாரு. அதான் உண்மை. அது சாமி வந்துட்டாரு அங்க, புரிஞ்சுக்கோங்க ஐயா. அதனால இங்க பாருங்க, இந்த கலியுக பயில்களை நசுக்கிறதுக்கு இறைவன் மனிதனுடைய ரூபத்துல தான் வருவான். இவனுக்கு தேவை சங்கு சக்கர ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டான். அது சாமியை தாயே சொல்றாளா, வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தார கழிவுத்தேங்க. வாழ ஆயுதம் எடுக்க மாட்டாரு. அம்பு கணை தேவையில்லைன்னு அழிக்கிறதுக்கு மூட்டை பூச்சி நசுக்கும் நவீன மிஷின் அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி பூனை போதும் செத்து போவான். எமன் கூட்டிட்டு போயிடுவான். அவனுல
சாமி இவனுங்களை வந்து இவனுடைய ஆத்மா இவனுக்கு நாள் கொடுத்துருப்பான். இவனுக்கு இத்தனை நாள் அன்னைக்கு எமன் வருவான், அவன் என்னைக்கு வருவான்னு தெரியாது. அந்த தேதி எனக்கு நமக்கு தெரியுமா, அப்பாவுக்கு தெரியும். சிவனுக்கு அழகா கூட்டிட்டு போய் இவனை மொத்த பயில் நரகத்துல போட்டு நசிக்கிருவான். இன்னைக்கு அண்ணாமலை ரூபத்துல வந்து புத்தி சொல்லிட்டு இருக்கான் இறைவன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அதான் எங்க அப்பன் சொன்னான், பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே தீரு மகனே. அழுறான் எங்க அப்பன். எனக்கே கண்ணில் கண்ணீர் வருது எங்க அப்பன் பாடுறது. அப்ப எங்க அப்பா அழகா சொல்றான் பாருங்க, பெற்றோர்கள் கண்டுகொள்வார். எங்க அப்பனுடைய அந்த அந்த திருவாசகத்தை, அப்பனுடைய அந்த திருவாசகத்தை கேட்டவன் அவனை அடையாளம் கண்டுகொள்வான். கற்றோர்கள்னா யாரு? அவனுடைய ஞானத்தை பெற்றவன். கற்றோர்கள் IPS IAS அதெல்லாம் கிடையாது. நீ ஞான கல்வியை கற்றவன் அப்பாவை கண்டுகொள்வான். அடியார் பெருமக்கள் அந்த பிள்ளைங்க கண்டுகொள்ளும், அந்த பிள்ளைங்க மோட்சம் அடையணும். அதான் அப்பன் சொன்னான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனேங்க. விடுவானையா? மொத்த பயிலும் சங்காரம் பண்ண போறான். வந்துட்டான் யோகி ஆதித்யநாத் திருப்பதில அவதாரமே பண்ணிட்டாங்க. அவன் தான் அவதாரம். இவரு அண்ணாமலையும் அவதாரம் தான். அண்ணாமலைக்கு உள்ள இருந்து வேலை செய்யறாரு. அண்ணாமலை பேச வைக்கிறது அவரு. அண்ணாமலை பேசல, அண்ணாமலைக்கு உள்ள இருந்து பேசுறது அந்த அண்ணாமலையார். புரியுதா? 7 யுகபர கணக்கெல்லாம் எடுத்து நடத்தி இருக்கிறாரு எங்க சாமி. 7 யுகத்துல நீ பிறந்திருக்க. 4 யுகம் தான் கணக்கு இருக்கு. கிரேதா திரேதா துவாபர கலி, அதுக்கு முன்னாடி 3 யுகம் இருக்கு. அந்த யுகத்துல எல்லாம் அந்த மனிதர்கள் பிறந்திருக்கான். அவனும் என்ன கர்மா செஞ்சானோ அவனுக்கு உண்டான அந்த ஆக்கினை கொடுக்க போறான். அதுக்குதான் சாமியே வந்திருக்கான். அதுக்குள்ள நல்ல பிள்ளைகள் மோட்சத்துக்கு போயிடும். அததான் எங்க அப்பன் சொன்னான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து விட்டார். மேல் வீடுல இருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து குவிந்தனா. எங்க அப்பா சிவபெருமான தேடாத ஆத்மா அவன் வீழ்ச்சி அடையும். அவன் எங்கும் முடியும். அவன் நரகத்துல விழுந்து நாசமா போகணும். அதாவது நல்ல ஆத்மாக்கள் இறைவனை வணங்காலனாலும் அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடும், மோட்சம் கிடைக்காது. ஆனா அப்பாவை தேடுற பிள்ளைகளுக்கு மோட்சம். அவனுடைய வீட்டையே கொடுக்குறான், நித்திய வீடு. மற்ற இந்த அரசியல்வாதி, இந்த கும்பல் எல்லாம், அந்த ஊழல்வாதி கும்பல் மொத்த பயிலையும் நரகத்தில் தள்ளுறேங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால அப்பாவை தேடிக்கிங்க. எங்க அப்பா பொக்கிசங்க. அப்பாவுடைய அந்த வார்த்தையை கேட்டா ஐயோ இந்த உலகத்தை எப்படா அவன்கிட்ட போலான்னு இருக்கு. அவன் கூடும்போது அவன்கிட்ட போயிருங்க. நம்ம எல்லாருமே அடியார் பெருமக்கள் எல்லாம் அதுக்குதான் இருக்கும். அப்பா வீடு நம்ம வீடு இங்க இல்ல, நம்ம வீடு அப்பாட்ட இருக்கு. 1000 சொல்ற பாருங்க. இலகு தாய் சொல்றா பாருங்க, கலைவாணி பாடுறா பாருங்க, இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரோ. ஒரே நேரத்துல 1000 சூரியன் ஆகாயத்துல உதிச்சா இந்த பூமியில எவ்வளவு வெளிச்சம் இருக்கும்? 1000 சூரியன் உதிச்சா ஒரு சூரியனுக்கு எவ்வளவு வெளிச்சம்? 1000 சூரியன் உதிச்சா எவ்வளவு வெளிச்சிருக்கும்? அதை விட அதிகமான பிரகாசம் கொண்டவனா எங்க அப்பன் சிவபெருமான். அந்த அந்த அவனுடைய உலகத்துல அவனுடைய எவ்வளவு ஒளியா இருக்கா. அவட போய் தரிசனம் இல்லை, அதுக்குண்டான பார்வையை கொடுப்பான், தெய்வீக பார்வை உங்களுக்கு தருவான். அதனால இங்க பாருங்க, நம்ம வந்துட்டோம் பூமிக்கு, மோட்சத்தை தான் தேடணும். இல்லையா 84 லட்சம் பிறவியை கொடுத்து கொள்ளுவான் நம்மள. அதான் சொன்னா, உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பாங்க. 13 பாடுகிறேன் சிவகாண்டாங்க. அப்பா சொல்றான், பிள்ளைகளே ஏகம் எங்கும் நிறைந்த ஈஸ்வரனை நான் தான் அந்த உலகத்தை ஆளுறாங்க. மோடி ஆளல, ட்ரம்ப் ஆளல, புடின் ஆளல, யாரு ஸ்டாலின் ஆளல, சிவபெருமா ஆண்டுட்டு இருக்கான். நம்மளாம் இதுல கர்மவினைக்காக வந்துட்டோம். முக்குணங்களின் வடிவான உடல். இந்த பிரிவிலையாவது மோட்சத்துக்கு வழி தேடுவீங்க. அப்பாவது எனக்கு அந்த அரசியலுக்கு பேர்ல விட்டு தொலைங்கய்யா. அதனால பெரிய அவதாரம் உத்தரப்பிரதேசத்துல நடந்துட்டு, தமிழ்நாட்டிலயும் ஒரு அவதாரம் நடந்திருக்கு. அது அண்ணாமலை. நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானக்கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.